கன்னியப்பன் மலேசிய திருநாட்டிலிருந்து வந்திருக்கிறோம். எம்ஜிஆர் கொள்கை இயக்கத்தின் சார்பாக ஐவர் வந்திருக்கிறோம். தலைவர், துணைத் தலைவர், அடியேன் துணை பொருளாளர், இருக்கின்ற நமது நண்பர்கள் இருவர், திருவாளர் கிருஷ்ணன் மற்றும் மணியம் அவர்களும் வந்திருக்கிறார்கள். இப்பொழுது நடந்து கொண்டிருக்கின்ற மக்கள் திலகம், புரட்சி தலைவர், பாரத ரத்னா, பொன்மன செம்மல், ஏழை பங்காளன், எங்கள் புரட்சி தலைவராம் மக்கள் திலகம் அவர்களின் நூற்றாண்டின் அறிமுக விழா இன்று சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது. நாங்களும் அங்கிருந்து அழைப்பாளராக இங்கே வந்து அதில் கலந்து சிறப்பிக்க இருக்கிறோம். உரிமை குரல் பத்திரிகை திரு ராஷ் அவர்களுக்கும் நமது தம்பி பிரதீப் அவருக்கும் முதற்கண் வணக்கத்தை நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நிகழ்ச்சி நாங்களும் சேர்ந்து சிறப்பித்து மிக மகிழ்ச்சியும் சந்தோஷமும் அடைகிறோம். கடல் விட்டு நாங்கள் வந்தாலும் மக்கள் திலகம் என்பவர் இங்கு தமிழகத்தில் மட்டுமல்ல, ஊர், உலகம், நாடு, நகரம் எங்குமே அவருடைய நாமம் ஒலித்து கொண்டுதான் இன்று வரையில், இப்பொழுது வரையில் தான் இருக்கிறது. அது யாராலும் மறுக்க முடியாது, மறைக்கவும் முடியாது. அந்த நாமத்துக்கு உள்ள சக்தி வேறு எவருக்குமே கிடையாது. இருந்தும் 28 வருடங்கள் இன்றும் அவர் உயிரோடு இருப்பதாகவே இந்த உலகம் நம்பிக்கொண்டிருக்கிறது. நாங்களும் அப்படிதான் நினைத்து கொண்டு இருக்கிறோம். இது உண்மை. இந்த உலகம் அழிகின்ற வரை, இருக்கின்ற வரையில் நிச்சயம் அவருடைய நாமம் ஒலித்து கொண்டே இருக்கும். உழைக்கும் கைகளே, உருவாக்கும் கைகளே, உலகை புது முறையில் உண்டாக்கும் கைகளே, உண்டாக்கும் கைகளே, அப்படி என்று கூறி தலைவருக்கும் இங்கு நடந்து கொண்டிருக்கிற இந்த நூற்றாண்டு விழாவுக்கும் சிறந்தாழ்ந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்வது இந்த டிஎம்எஸ் கன்னியப்பன்.